வரேம்மா. வரேன் வாசு. வரேன்க்கா. அக்கா இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாம். பரவாயில்லக்கா. ராணி வரேம்மா. வரேன்னா. இதுக்குதான் அடியால் வேணும்னு கேட்டியா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வேண்டாத வேலையா? என்னடா சொல்ற? ஓடி போன வாசி எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னமா? உன் நேரமா சேவ் பண்ண சொல்றது? அவனை சேவ் பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து லாக்அப்ல அவனை காலி பண்ணிருந்தா அர்ச்சனா விதவையா இருப்பா. அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்குறன்ற பேர்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இமேஜோட அந்த வீட்டுக்கு மருமகனா போயிருப்பேன். கோட்டை விட்டீங்களா எல்லாத்தையும்? நான் எதையும் கோட்டவில்லடா. நாம நினைச்சதை சாதிக்கிறதுக்காக சாமர்த்தியமா காய நகர்த்திட்டு வந்திருக்கேன். நான் பண்ண இந்த காரியத்தினால பாக்கியம் மனசுல அசைக்க முடியாத ஒரு இடத்தை நான் பிடிச்சிருக்கேன். இனிமே நான் எது பண்ணாலும் அவளுடைய நல்லதுக்காக தான் பண்றேன்னு சொல்லி என்ன முழுசா நம்பிடுவா. அந்த அளவுக்கு நல்ல பேரு. நல்ல பேரை வச்சு என்னத்தை சாதிக்க போற? என்னென்ன நீ இப்படி புரியாம பேசுற? அம்மா எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க? வாசு வந்தாதான் செல்வத்தை வெளியே விடுவாங்க. செல்வம் வெளியே வந்தாதானே என் மாமியாக்காரி போய் அவங்கிட்ட நகையை கேட்க முடியும். செல்வம் கல்யாண நாள் அன்னைக்கு நகையை திருப்பி தரேன்னு சொல்லிருந்தால, அது வரைக்கும் என் மாமியாக்காரிய ஷெட்டு பக்கமோ வீட்டு பக்கமோ வரக்கூடாதுன்னு வாடி போடின்னு மரியாதை இல்லாம திட்டி அனுப்புனான். இன்னைக்கு செல்வத்தோட கல்யாண நாள். வாசு வந்ததுனால செல்வத்தை வெளியே விட்டுருப்பாங்க. என் மாமியாக்காரி அவன் வீட்டுக்கு போய் நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறா. அதனால பெரிய பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம செல்வம் இப்ப நகையை குடுக்கற நிலைமையில இல்லல்ல. இனிமே அர்ச்சனாவும் செல்வமும் ஒன்னாவே சேர முடியாதுன்னு. அது மட்டுமா? பாக்கியத்துக்கிட்ட அக்கா அர்ச்சனா உன் குடும்பத்துக்கு லாய்க்கப்பட்டு வரமாட்டா, அவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க, செல்வத்துக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். இது மட்டும் நடந்துச்சுன்னா பாக்கியம் நான் சொன்னதை செய்வா. அர்ச்சனா வாழா வெட்டி ஆயிடுவா. நீயும் அர்ச்சனாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பங்கிற ரயில்ல சந்தோஷமா ஓட நானும் அம்மாவும் தண்டவாளமா இருப்போம்னா அதுக்காகத்தான் இவ்ளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, 2 பேரும் பெரிய மாஸ்டர் பிளானோட தான் காய நவுத்திருக்கீங்க. நானா அவசரப்பட்டு டென்ஷன் ஆயிட்டேன். பின்னால நடக்க போற விஷயத்த முன்னாலேயே பிளான் பண்றதுனால தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்களோ? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி சிவகாமி இன்னைக்கு நகையை கேட்க போவல? கண்டிப்பா போவானே. நான் என் மாமியாக்காரிய அந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்கேன். அநேகமா இந்நேரம் கிளம்பி போயிருப்பா. ராணி, எங்கம்மா போற? அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு போறேன்ப்பா. வேண்டாம்மா, நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு, அதான் வாசு வந்துட்டானே, அந்த அரசியல்வாதிகிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்டையும் இந்த மாதிரி வாசு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி செல்வத்தை வீட்டுக்கு கூட்டு வர ஏற்பாடு பண்றேன். நான் போயிட்டு வரேன் கூட. நீ உள்ள போமா. ஏய் ராணி, என்ன திரும்பி வந்துட்ட? அப்பா போறேன்னு சொல்லிட்டாருமா. சரி, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வெறும் சாப்பாடு போட முடியாது, இனிப்போடு தான் சாப்பாடு போடணும். நீ இருக்கிறவங்க இந்த காலையில அரைஞ்சுவே, நான் கடைக்கு போய் பதார்த்தம் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. சரிம்மா. வாசு,
அண்ணே, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுண்ணே. எங்களால ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அந்த ரணம் ஆறாது. எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. ஆமாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. வாசு, வாசு, எந்திரி வாசு. போ. ஏண்டா, மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஐயோ, அவர் அடிக்காதீங்க. ஒதுங்கி போ. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, எல்லாரும் இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா பொறுக்கி ராசிகள். உங்க கோவம் நியாயமானதானே? இவ்வளவு விட்டு பிரிஞ்சிருவோம்ன்ற பயத்துல தானே. எனக்கு வேற வழியே தெரியல. என்னடா வேற வழி தெரியல? இந்த பொண்ணு தான் கட்டிக்கணுங்கிற உறுதி உன் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த பொண்ணோட அப்பா கையில காலில் விழுந்தாது நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பேன்ல. ஆனா நீ அந்த பொண்ணு மறந்துட்டு நாடகம் ஆடி எப்படியெல்லாம் எங்க கிட்ட நடிச்ச. ஏண்டா, நீ பொறுப்பு இல்லாதவன் தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய கிரிமினல் இப்பதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், உன் மனசுல எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ ஒளிய வச்சுட்டு திரும்ப இங்க வந்து திண்டுக்கலுக்கு போயிட்டு வந்து நீங்க கிட்டலாம் நாடகம் ஆடி இருப்ப. பாவண்டா அந்த மனுஷன். பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு மணமேடை வரைக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சிட்டார். ஆனா நீ அந்த மனுஷன் கூடவே சேர்ந்து இந்த பொண்ணை தேடினிய. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? திருடிட்டு போனவனே பறி கொடுத்தவனோட சேர்ந்து நல்லவன் மாதிரி தேடினிய. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஏண்டா, நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு அவ கல்யாணம் மணமேடை வரைக்கும் போய் நின்றுச்சுன்னா நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீயும் நானும் எவ்வளவு வருத்தப்படுவோம். அத பத்தியாவது கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவர் மேல எவ்வளவு பெரிய திருடன்டா நீ. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுல போய் டிரைவரா வேலை செஞ்சு அவங்க அம்மா அப்பாவை ஏமாத்தி நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்தி நீ செஞ்ச வேலைனால யாரெல்லாம் எவ்வளவு அவசரப்பட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுல சந்தோஷத்தை நீங்க தான் அனுபவிக்கணும், கஷ்டத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நீ செஞ்ச வேலைனால அம்மா அப்பா ராணி. டேய், இங்க பாரு, இவன் பக்கத்தை பாரு. வயசு பொண்ணுடா, காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று அந்த இன்ஸ்பெக்டர் என்னெல்லாம் கேள்வி கேட்டான்னு தெரியுமா உனக்கு? அத கேட்கும் போது இப்படியே நெஞ்செல்லாம் பதறிச்சுடா. கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்க அப்பா மேலே எனக்கு கோவம் வரல, அடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் மேலே எனக்கு கோவம் வரல. என் மொத்தம் கோவம்லாம் யார் மேல தெரியுமா? அவங்க அடிச்ச ஒவ்வொரு அடியிலையும் என் உடம்புல இறங்கின வலியும் வேதனையும் நாடி நரம்பெல்லாம் பரவும் போது நான் யாரை திரும்ப நினைச்சுக்கிட்டேன்? ஒன்னதாண்டா. காரணம் என்ன தெரியுமா? போலீஸ்கார் அடிச்சானா காசு வாங்கிட்டு அடிக்கிறான். அவங்க அப்பா காசு கொடுத்து அடிக்க சொன்னா பொண்ணால ஏற்பட்ட அவமானத்தாலையும் கோவத்தினாலையும் அப்படி சொல்லியிருக்கான். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? நீதானே? செல்வம், சின்னஞ்சிஸ்ங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி போட்டு அடிக்கிறது? எதுமா தெரியாம பண்ணிட்டாங்க? இவனால தானே ஏற்கனவே ஒரு தடவை மெக்கானிக் ஷெட்ல ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட அடி வாங்கினேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க அடி வாங்கினேன். அதெல்லாம் 60 வயசு தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல இவன் பண்ணது தெரியாமையா? எல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான். இவன் சாதாரண ஆள் இல்லம்மா, பக்கா கிரிமினல். நாளைக்கு இவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தலையில கல்லையே தூக்கி போட்டு சாவடிச்சாலும் சாவடிச்சிருவான். செல்வம், ஏதோ நடந்தது நடந்து போச்சு.
புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவன் பொண்டாட்டி முன்னாடி இவனை இப்படி நீ அடிச்சேன்னா அவ எப்படிப்பா நம்ம பிள்ளைய மதிப்பா? என்னமா பேசுறீங்க நீங்க? இவனால நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிருச்சு. அது உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா இவன் பொண்டாட்டி முன்னாடி இவனை திட்ட மட்டும் அவனோட மான மரியாதை போயிடும் கவலைப்படுறீங்க இல்ல? பெரிய இவனா இவன் ஒருத்தனால நம்மளுக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம், கடன், எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலி. இவன் கெட்ட கேடுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவானா? அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு பக்கம் நீங்க திருட்டு பட்டத்தை சுமந்தீங்க, இன்னொரு பக்கம் உங்களுக்கு எனக்கு பயங்கர சண்டை. பாவம் சிவா அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து அவன் பொண்டாட்டி நகையும் பொழப்பு நடத்துற ஆட்டோவையும் அடமான வச்சு பணம் கொடுத்தான். ஆனா இப்ப இந்த பணம் என்னாச்சு? கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி வீணா போயிருச்சு. என் நம்பிக்கையே இவனை இப்படியே விட்டா இவன் என்ன வேணாலும் செஞ்சிருப்பியாடா நீ? செஞ்சிருப்பியாடா ராஸ்கல்? தாய் தடுத்து வாசு அம்மா பின்னாடி பின்னா நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லிதான் என் பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு நீ யாருடா? என்னம்மா பேசுறீங்க? ஆத்திரத்துல என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வாசு அடிக்க நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆமா, இவன் என் பிள்ளை இல்ல. என்னம்மா சொல்றீங்க? எனக்கும் உங்க அப்பனுக்கும் பெரியப்பாவுக்குமே தெரிஞ்ச உண்மையை இப்ப நான் சொல்றேன். இவன் என் பிள்ளையே இல்ல, என் வயித்துல பிறக்கல. பிறந்தவங்க. இவன் உங்க அப்பனோட மூத்ததார்த்து பிள்ளை. நான் இவனுக்கு அம்மாவே இல்ல, சித்தி. செத்து போயிட்டா இவ ஆத்தாக்காரி. இந்த வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து இவனை ஏன் புள்ள மாதிரி வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். அந்த நன்றி கடனுக்கு தான் இன்னைக்கு ஏன் வயித்துல பிறந்த பிள்ளைய இவன் ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்கான். என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்டு அண்ணன் எப்படி ஆயிட்டாருன்னு பாருங்க. போய் தானேம்மா சொல்றீங்க? நான் எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? நான் சொல்றது அத்தனையும் சத்தியமான உண்மை. வேணும்னா போய் உங்க அப்பங்கிட்டையும் பெரியப்பா கிட்ட இத போய் கேளு. இத்தனை நாள் ரகசியமா வச்சிருந்தத இன்னைக்கு இவன் என் வாயை பிடிங்க அத்தனையும் சொல்ல வச்சுட்டான்.
இது? அண்ணனை பாருங்க, சில மாதிரி நிக்கிறாரு. அப்படியே உண்மையா இருந்தாலும் அது ஏமா சொல்லணும்? அண்ணா, நீங்க அம்மா சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. அவங்க ஆத்திரத்துல ஏதோ உளறிட்டாங்க. ஏய், என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தெரிய தாண்டி போகுது. இது நாள் வரைக்கும் சொல்லாதவ இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு என்னடி காரணம்? நான் பெத்த புள்ளிய ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கானா எனக்கு கோவம் வராதா? அப்படி என்னடி ஊர் உலகத்துல பண்ண தப்ப இவன் பண்ணிட்டா? தட்டி கேட்க வேண்டியதா? அதுக்காக இப்படியா? இவன் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிச்சானா? நீயும் நானும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் கேட்டோம். அதுக்காக இப்படி அவனை அடிச்சு போட்டுட்டான். இதுக்கு தாண்டி தாயா பிள்ளையா ஒரே ரத்தமா இருந்திருந்தா பாசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் வேற ரத்தமாச்சே, அதான் இப்படி போட்டு அடிச்சிருக்கான். ஒரே வயித்துல பிறந்தவனாச்சே, ஒரே ரத்தமாச்சேன்னு நான் பயந்து மரியாதை கொடுத்தா என்ன கோழன்னு நினைச்சிட்டியா? புள்ள பூச்சி மாதிரி இருக்கிற உனக்கே எவ்வளவு கோவம் வரும்னா பொறுக்கிடானா? எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? என்னைய ரத்தம் வர மாதிரி அடிச்ச